ஹலோ கைஸ், இன்னைக்கு ரீஇன்கார்னேட்டட் as டிராகன் ஹர்ச்லிங் எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை இன்னமும் போட முடியும். ஸோ மறக்காமல் லைக்கை போட்டுருங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே போன எபிசோடில் என்ன இருக்கும், அங்கே கிகோரி மற்றவங்க எல்லாருமே வசமாக மாட்டிக்கிறாங்க. அங்கே இதனால நம்ம ஹீரோக்கும் என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா நிலமை போக போக இன்னமும் மோசமாயினே இருக்கு. சரி எவால் ஆகலான்னு பார்த்தா அவளைக்கும் எதுவுமே நல்லாவே இருந்திருக்காது. இப்படி ஒரு டேஞ்சரான டிராகனா மாறினாலும் எல்லா இடமும் டிஸ்ட்ரக்ஷனாக தான் இருக்கும். நம்ம ஹீரோவால சர்வே ஆக முடியும், ஆனால் இந்த வில்லேஜ் வந்து ஒட்டுமொத்தமாக டிஸ்ட்ராய் ஆகிடும். இதனால நம்ம ஹீரோ பயங்கரமாக கத்திருப்பாங்க. ஒரு பயங்கரமான ஒளியும் அப்பியர் ஆயிருக்கும். அங்கதான் இந்த எபிசோடும் ஆரம்பிக்குது. எபிக்கோட ஆரம்பத்தில் அந்த எத்து டிராகன் உரும்புற சவுண்டும் எல்லாத்துக்கும் பாயும். அந்த அட்வென்ச்சரர் கேங் அவங்களுக்கும் அது வந்து கேட்குது. இன்னொரு பக்கம் மேரியபெல் மிரியா இவங்களுக்கும் அங்கே கேட்கும். அங்கே நல்ல வேலை மிரியா வந்து நிறைய பேரை ஹீல் பண்றா. இதனால அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு பெருசா எதுவும் ஆகல. ஆனா அங்க இருக்கிற ஆளுங்க மூலமா கிகோரி காட்டுக்குள்ளதான் இருக்கா அப்படின்னு அங்க தெரிய வருது. அங்க இதனால மேரியபெல் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்றா. நான் மிரியாவும் சொல்றா, இல்ல நானும் வரேன். நான் அந்த இடத்துல நிறைய பேரு இன்ஜூர் ஆகி இருக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க எல்லாரையுமே நான் தான் ஹெல்ப் பண்ணணும். இன்னொரு சைடு நம்ம ஹீரோவும் அந்த டிராகனை பார்த்து தான் யோசிக்கிறான். ஒரு சைடு கிகோரிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு லிட்டில் ஆர்க் டிராகனா மாறிட்டா அங்க ரெக்கவரி மேஜிக்கே உன்னால போட முடியும். ஆனா இப்பயும் சிஸ்டம் வந்து அங்க சொல்லும், அப்படி ஒண்ணு நீங்க லிட்டில் ஆர்க் டிராகனா மாறினீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கு 4% வாய்ப்பு ஒண்டிதான் இருக்கு. அப்படியும் நீங்க வந்து கேட்காம அப்படி ஒரு லிட்டில் ஆர்க் டிராகனா மாறினீங்கன்னா அதனாலயும் உங்க அலையஸை காப்பாற்ற முடியாது. கிட்டத்தட்ட 1% தான் அங்க காப்பாற்றவே முடியும். அங்க இது கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் பயங்கரமா கத்துறான். ஆமா, எங்களை பார்த்தா என்ன இழிச்ச வாய் மாத்துதா? நான் ஒன்னும் முட்டாளெல்லாம் இல்ல, என்னால இந்த விஷயத்த நம்பவும் முடியாது. அந்த இடத்துல ஆளு பயங்கர வேகமா மண்டையிலேயே தாக்குறான். இதனால அந்த டிராகன் அப்படியே கீழே விழும். இதை ஒரு வாய்ப்பா வச்சு கிகோரி கிட்ட வரான். கிகோரி நீங்க கவலைப்படாதீங்க, நான் கிகோரியோட நிலைமை ஆல்ரெடி ரொம்ப மோசமா இருக்கு. ரத்தம் அப்படியே வடிஞ்சு போயினே இருக்கு. அங்க கிகோரியும் கேட்கிறாரு, எனக்காக ஒரு ஃபேவரை நீ பண்ண முடியுமா? நான் இது வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு பிளேக் டிராகனை பார்த்ததில்ல. நீ எதுக்காக மற்றவங்களை காப்பாற்ற விரும்புற அதெல்லாம் எனக்கு தெரியல. அட நீங்க ஏன் இதை பத்தி பேசுறீங்க? இப்போ என்னால உங்களை கொஞ்ச நேரத்திலேயே காப்பாற்ற முடியும். நான் இன்னமும் கொஞ்ச நேரத்துல லிட்டில் ஆர்க் டிராகனா மாறிடும். அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது. ஆனா அதுக்குள்ள கிகோரி வந்து சொல்றாரு, உண்மை என்ன தெரியுமா? நான் இப்பதான் ரியலைஸே பண்ண நீ ஒரு பிளேக் டிராகனா இருக்க. ஆனா உண்மையிலேயே நீ உன்னோட உண்மையான பவரை வெளிப்பாத்தல. ஏன்னா உனக்கு தெரியுமா, மான்ஸ்டர்ஸ் எப்படி ஸ்ட்ராங் ஆகுன்னு மனுஷங்களையோ இல்ல மத்தவங்களையோ சாப்பிட மூலமா தான் அதால ஸ்ட்ராங்கா மாற முடியும். அதனால நான் உன்கிட்ட ஃபேவரா கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீ என்ன சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ வந்து கடுப்பா வரான். இல்ல இல்ல, நான் ஒன்னும் அந்த மாதிரி மான்ஸ்டர் இல்ல, நான் கண்டிப்பா சாப்பிட மாட்டேன் இல்ல அப்படின்னு அவன் கத்துறான். ஆனா நல்லா யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கே அங்க ரிலீஸ் ஆகும். நம்ம ஹீரோ ஒரு பாதையை ஃபாலோ பண்ணும் போதும் அங்க டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி டைட்டிலும் சேஞ்ச் ஆயிருக்கும், எவல்யூஷனும் சேஞ்ச் ஆயிருக்கும். இப்போ ரீசெண்டா அவன் பார்க்கும்போது கூட அங்க பிளேக் டிராகனுக்கான எந்த விதமான எவல்யூஷனும் இருக்காது. இவன் பிளேக் டிராகனா இருப்பான், இருந்தாலும் அங்க காட்டாது. இதுக்கு காரணம் கிகோரி சொன்ன மாதிரி இதுவா தான் இருக்குமோ அப்படின்னு ஆளு யோசிக்கிறானே. அங்க கிகோரியும் சொல்றாரு, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு, நீ வந்து வில்லேஜ்ல இருக்க மத்தவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு ஆசைப்படல. அதனால மெரியாக்காகவும் மத்தவங்களுக்காகவும் இதை பண்ணு. அங்க கைய கழுத்து கிட்ட வைப்பான். அங்க ஹீரோக்கும் என்ன பண்ணும் தெரியல. நம்ம ஹீரோவும் வேண்டா வெறுப்பாதான் அதை பண்றான். இங்கேயே கிகோரியோட கதையும் முடியுது. இல்ல இதையும் ஒரு பர்சன் பார்த்திருப்பான். நல்லா இந்த பர்சனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அரையும் குறையமா விஷயங்களை பார்த்துட்டு ஆளு நம்ம ஹீரோ பத்தி தப்பு தப்பா அங்க பரப்புவோம். நம்ம ஹீரோக்கும் ஒரு ஆசை இருக்கு, மத்தவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ ஏத்துக்கணும்னு. ஆனா இந்த மாதிரி விஷயம் ஆகும் போது அது வந்து நடக்குமான்னு டவுட் தான். ஃபைனலி நம்ம ஹீரோவும் அங்க ஒரு பிளேக் டிராகனுக்கான எவல்யூஷனை அடையிறான். ஒரு மனுஷனை கொல்றதுக்கான ரெக்யூர்மெண்ட் இருந்திருக்கு. அதுவும் இப்ப வெற்றிகரமா அடைஞ்சவனே அப்படியே ஒரு பிளேக் டிராகனா அவன் எவால் ஆகுறான். முன்னாடி இந்த சைஸை விட இப்போ ரொம்ப பெருசாயிட்டான். பவர்லாம் சும்மா பங்கமா இருக்கு. அவனோட உருமலையே பயங்கரமா இருக்கும். அங்க பாக்குற அந்த பர்சன் ஓடி போயிடறான். அங்க ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமான சண்டை போகுது. அந்த ராக் டிராகன் ரொம்ப ஹெவியா இருக்கும், இருந்தாலும் நம்ம ஆளு விடுற மாதிரி இல்ல, அப்படியே பறந்து வேற ஒரு திசைக்கு அதை கொண்டு போறான். இதே மாதிரி இவங்க ரெண்டு பேரோட சண்டையும் இப்பதான் அங்க ஆரம்பிக்கவே தொடங்குது. சீன் அப்படியே மீடியாவை நோக்கியும் மேரியபெல்ல நோக்கியும் வரும். இவங்க ரெண்டு பேருமே அங்க வந்து பார்த்ததுல யாருமே இல்ல. அங்க பயந்து போய் ஒரு பர்சன் ஓடி போயிட்டால, அந்த பர்சன் இங்க வந்துட்டு எல்லா கதையும் அவங்க சொல்றான். அங்க மிரியாவால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. ஏன்னா கிகோரிய கண்டிப்பா நம்ம ஹீரோ கொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இல்லங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, என்னோட கண்ணால எல்லா விஷயங்களையும் பார்த்தேன். அதுதான் அது ஒரு கையை வச்சு நம்ம கிகோரியோட தலைய அப்படியே துண்டாக்குச்சு. அதுக்கப்புறமா அந்த ரெண்டு டிராகனும் ஈஸ்ட் பக்கம் போச்சு. இதுக்கு வாய்ப்பே இல்ல. கிகோரியா இலூஷியா கொன்னுச்சா? இல்ல, கண்டிப்பா இது பின்னாடி ஏதாச்சும் ரீசன் இருக்கும். மிரியா, நீ இப்போ அதை பத்தி யோசிக்க வேணாம். ஏன்னா இன்னமும் நிறைய பேர் காயத்தோட இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே நீதான் நல்லாவே ட்ரீட் பண்ணும். மிரியாவும் இதுக்கு ஒத்துக்கிட்டு அங்க ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல சண்டை போகுது. நம்மால அப்படியே புரட்டி போடுறான். கிங் ஸ்லாஷஸ் அப்படின்னு ஒரு
ஒரு அட்டாக்கையும் பண்றான். இது நான் ரீசெண்டா அப்டேன் பண்ண ஒரு ஸ்கில் தான். ஆனா பிரச்சனை என்னன்னா இப்பயும் அதோட ஹெச்பி அங்க குறையிற மாதிரியே இல்ல. கண்டிப்பா இதுக்கு வீக் ஸ்பாட்டே இல்ல அப்படின்லாம் இருக்காது. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வீக் ஸ்பாட்னு ஒண்ணு இருக்கும். ஆனா டிவைன் வாய்ஸ் என்னன்னா உங்க டிவைன் வாய்ஸோட லெவல் 4ல தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷனை என்னால கொடுக்க முடியாது. ஆமா, யாரு வந்து உன்கிட்ட கேட்டா? அங்க இன்னொரு சைடு நம்ம ஹீரோ பார்க்கும் போது யோசிக்கிறான், கண்டிப்பா அதோட வீக் பாயிண்ட் அது தலையா தான் இருக்கும். ஏன்னா தலை தான் வீக்கான பகுதியாகவும் இருக்கும். இதனால டிராகன் பஞ்ச், டிராகன் டெய்லு இந்த மாதிரி 2 அட்டாக்ஸ் அவன் பண்ணுவான். ஆனா அதனாலயும் பெருசா அதுக்கு எதுவும் ஆகாது. ஆனா கடைசியா டிராகன் டெய்ல் அப்படின்னு ஒரு தாக்குதலாம் ஆளு பண்ணிருப்பான். ஆல்ரெடி ஒரு கண்ணு இருக்காது, இப்போ அதனால இன்னொரு கண்ணும் அங்க போயிது. இப்போ எத்த டிராகன் கிட்ட 2 கண்ணுமே இல்ல. அதனால அதுக்கு பைத்தியம் பிடிக்கும். நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறானா, அவ்வளவுதான் ஈஸி ஆயிடுச்சு, கண்டிப்பா மூச்சை விட்டலாம் அப்படின்னு யோசிப்பான். ஆனா இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அது மக்கள் இருக்கிற அந்த திசையை நோக்கி ஓட ஆரம்பிக்கும். இல்ல அந்த சைடு ஓடாத. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதனால நம்ம ஹீரோ ஓடி போய் அங்க தடுக்கிறதுக்கும் பாக்குறான். நம்ம ஹீரோ பிடிக்கிறது தெரிஞ்சோடனே தலையை வச்சு நல்லா குத்துன்னு பயங்கரமா அங்க குத்தும். நம்ம ஹீரோவும் அப்படியே பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். டிராகன் பிளேக்கோட டிராகன் ஸ்கேல் அந்த ஸ்கில் ஆக்டிவேட் ஆகும். அதனால விங்ஸ்ல இருந்து பயங்கரமான பாய்சனும் அங்க சரௌண்டிங்ல பரவ ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து வீக் ஆகும். ஆனா அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோ அதோட வீக்னஸை கண்டுபிடிக்கிறான். அதோட வீக்னஸே அதோட கழுத்து தான். கழுத்துல குத்துன்னு பயங்கரமா குத்துறான். ஆனா நல்லா அனலைஸ் பண்ணதுல அங்க ரொம்ப வீக்கான பகுதி ஒண்ணு இருக்கும். அங்க ஒரே அடி தான் ஆல்ரெடி அது பாய்சன்ல மாட்டி இருக்கும். அங்க கடைசியா ஆச்ச ப்ளோல அவ்வளவுதான் அது ஒரு கதைய முடியுது. நம்ம ஹீரோக்கு 384 எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. லெவல் 1ல இருந்து லெவல் 19க்கு போறான். அங்க இதே மாதிரி டயர்ல அப்படியே தூங்குறான். அங்க வாய்ஸும் கேக்குது, யுலிஷியா அது வந்து நீ தானா? பார்த்தா நம்ம மிரியா தான். ஆமா யுலிஷியா, இது நீ தானே? நீ என்ன ஒரு மிகப்பெரிய டிராகனா? எவ்வளவு ஐட்டியா என்ன? நம்ம ஹீரோக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி குட்டியா தான், இப்போ ரொம்ப பெருசா இருக்கான், மாஸ்டரஸா இருக்கான். அதே மாதிரி நான் தான் கிகோரிய வரை இப்போ கொன்னேன். அதெல்லாம் தெரிஞ்சா அவ்வளவுதான். மிரியா கண்டிப்பா வெறுப்பா. அங்க பேசலான்னு போறதுக்குள்ளேயே ஒரு லைட்னிங் ஸ்பெல் வந்து தாக்கும். யாருன்னு பார்த்தா மேரியபெல். மேரியபெல் அங்க ஹீல் பண்ணும்போது கவனிச்சிருப்பாங்க. யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இப்பதான் தெரியுது மிரியா இந்த இடத்துக்கு ஓடி வந்திருக்கான்னு. ஸோ மிரியாக்காக மேரியபெல் இங்க வந்திருக்கா. இந்த மான்ஸ்டர் கிட்ட போகாது, அது ரொம்ப ஆபத்தான மிருகம். ஆனா மிரியாக்காங்க தெரியும் அது நம்ம இலூஷியா தானே. அதனால அங்க தடுக்கிறா. வேணாம், இது இலூஷியா, இது கண்டிப்பா எதுவும் நம்மள பண்ணாது. அங்க காத்தடிக்கும். டிராகன் விங்ஸ்ல இருந்து பாய்சனும் அப்படியே பரவ ஆரம்பிக்கும். அங்க இதனால மிரியாவும் கொஞ்சம் கொஞ்சமா அஃபெக்ட் ஆகுறா. அங்க இந்த விஷயம் புரியுது. அங்க டிராகன் ஸ்கேல்னால இப்படி ஆகுது, நான் இப்படி எவாலாயிட்டேன், என் கூட கண்டிப்பா அவளால இருக்க முடியாது, நியரா வந்தா அவ்வளவுதான். அதனால கண்டுக்காம அவன் தள்ளி விட்டுறான். அங்க மிரியாவை ஏதோ தாக்க தான் போறான்னு அவளும் அங்க பயங்கரமா ஒரு ஸ்பெல்ல போறா. நம்ம ஹீரோக்கும் அதுதான் வேணும். அப்படியே அவன் பறந்து போக ஆரம்பிக்கிறான். நான் மிரியாக்கு இன்னமும் புரியல எதுக்காக யுலிஷா அப்படி பண்ணுச்சுன்னு. அதனால அதை பத்தி தான் யோசிக்கிறான். ஆனா இன்னமும் அந்த பாய்சனோட எஃபெக்ட் போகல. மேரியபெல் ஹீல் பண்ணிருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ ஒரு லேக் கிட்ட வரான். இங்கதான் இதுக்கு முன்னாடி அவன் இருந்தான். அந்த லேக் கிட்ட வந்துட்டு அவனோட மேசிவான பாடியை பார்த்து ரொம்ப சந்தோஷமா வரான். முன்னாடி ஒரு ஃபிளவர் இருக்கும், அது அவ்வளவு சீக்கிரத்துல பூக்கவே பூக்காது. இது வரைக்கும் நம்ம ஹீரோ ஃபிளவர்ஸை பத்திலாம் அந்த அளவுக்கு கவலைப்பட்டது இல்ல. ஆனா இன்னைக்கு ஏன் தெரியல, அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி உனக்கு வித்தியாசமா ஃபீல் ஆகுது. அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இது அந்த யுலிஷியா அந்த ஃபிளவர் தான். இந்த ஃபிளவர் இருக்குல்ல, இது வந்து மாஸ்டர்ஸ் எங்க இருக்குதோ அந்த இடத்துல தான் வளரவே செய்யும். இந்த ஃபிளவர் எதை சிம்பிளைஸ் பண்ணுனா பிரேவ், கரேஜ் இதெல்லாம் சிம்பிளைஸ் பண்ணும். அதே மாதிரி இதை ஒரு கிஃப்டா கொடுக்கலாம். ஏன்னா இது கேதர் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனா இந்த பேரை கேட்டவுடனே நம்ம ஹீரோக்கு பல விஷயம்லாம் ஞாபகம் வருது. ஏன்னா மிரியா மூலமா தான் நம்ம ஹீரோக்கு இலுஷியா அப்படின்னு பேரு கச்சிருக்கோம். இந்த பேரோட மீனிங் மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு தான் இருக்கு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஆளு ரொம்ப கஷ்டப்படுறான். இதுக்கு மேலேயும் மிரியாவை அங்க மீட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி எவ்வளோ இருக்கான். நம்ம ஹீரோ என்னவா மாற ஆசைப்பட்டான், என்னவா இருக்கான், எதுக்காக நான் இந்த உலகத்துக்கு வந்தேன், எதுவுமே எனக்கு புரியலங்க. ஏன் எனக்கு ஒண்டி இப்படி நடக்கணும்? இப்படி அவன் அழுவும் போது எந்த விதமான பதிலும் டிவைன் வாய்ஸ் அங்க சொல்லாது. அங்க திடீர்னு ஏதோ ஒண்ணு புதர் வழியா வர மாதிரி சவுண்ட் கேட்கும். அது என்னது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அது என்னவா வேணா இருக்கட்டும், எனக்கு ஒன்றும் அதை பத்தி கவலை இல்லை. நம்மளுக்கும் அது என்னது அப்படின்னு தெரியல. உங்களுக்கு தெரியுமா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது ஒரு ஆபத்தான விஷயமாவும் இருக்கலாம், இல்ல நம்ம ஹீரோக்கு ஒரு ஃப்ரெண்டாவும் இருக்கலாம். என்னது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கா இல்லையான்னு. நான் உங்களுக்கு ஆட்டின கொடுக்குறேன். நெக்ஸ்ட் எபிசோட நம்ம சீக்கிரமாவே பார்த்துடலாம். இந்த வாட்டி டிலே ஆயிடுச்சு, அடுத்த வாட்டி அப்படி ஆகாது. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.